ஓம் கம் கணபதையே நமக. தமிழ் ஆன்மீகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அற்புதமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த டேட்லேருந்து எந்த டேட் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் நிறைய பதிவுகளை நாங்கள் போட முடியும். அந்த வகையில் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அதி அற்புதமான சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் அப்படின்னாலே இந்த உலகத்துக்கு ஒளியை வழங்கக்கூடிய இரு கிரகங்களில் முதன்மையானது. அடுத்து சந்திர பகவான். எப்போவுமே ஒன்று சூடு, ஒன்று குளிர்ச்சி. அதாவது இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு சூடும் வேணும், குளிர்ச்சியும் வேணுங்கிறதுக்காகத்தான் சூரியன் சந்திரன், தகப்பனார் தாயார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் எங்கே சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி நீச்சம் அவர். ஏன்னா மேஷத்தில் உச்சம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக துலாமில் நீச்சம். ஏன் துலாமில் நீச்சம் அப்படின்னா, சாதாரண மழைக்காலம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கணும். அப்படி இருக்கும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது இந்த சூரிய பகவானின் ஒளி பூமியில் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த நீச்சம்னு சொல்கிறது. சாதாரணமாகவே மழைக்காலம் மேகமூட்டமாக இருக்கும், சூரியனை பார்க்குறதே அரிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த நீச்ச ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில் வரப்போகிறார். விருச்சிக ராசி செவ்வாயோட ஆதிக்கம் கொண்டது. செவ்வாய், குரு, சூரியன், சந்திரன் எல்லாமே ஒரே டீம்ங்கிறதுனால இந்த செவ்வாயோட வீடு சூரியனுக்கு ஓகே. அந்த வகையில் நீச்ச ராசியை விட்டு விலகி அவர் விருச்சிக ராசிக்கு வரார் அப்படின்னா அவர் பெரிய பலத்தோடு வரார். அனுகிரகம் பண்ணுறதுக்குன்னே நிறையா பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதுவும் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். 2ஆம் இடம் ஓகே, பணபரம் 2, 11 இதெல்லாம் ரொம்ப அற்புதம். ஆக இந்த விருச்சிக ராசியில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் தனது 5ஆம் பார்வை அங்கே போட்டுருக்கார். ஏன்னா குருவுக்கு உங்களுக்கே தெரியும், குருவுக்கு 5, 7, 9 ஆகிய 3 பார்வைகள். இதில் ரொம்ப விசேஷம் அப்படின்னா பார்த்திங்கன்னா 5, 9 ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ங்கிறது ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது. இப்போ என்றைக்குமே நமக்கு நேராக பார்த்துட்டு இருக்கிறது வேறு, சைட்லேருந்து பார்க்குறது வேறு. அப்போ 5ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். இந்த விருச்சிக ராசியை பார்த்துட்டு இருக்கார். ரொம்ப அற்புதம். 17-11-2025 முதல் 15-12-2025 வரைக்கும் இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் குரு பகவானின் பார்வையை பெற்று அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 30 நாட்கள். அதில் முதல் 15 நாட்கள் பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து 15 நாட்கள் புத பகவானின் கேட்டை நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். 30 நாட்கள். அற்புதம். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 30 நாட்களும் விருச்சிக ராசியில் அமர்ந்து அதி அற்புதமான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். அது எந்தெந்த ராசின்னு நம்ம பார்ப்போம். ஓம் பாஸ்கராய நமக. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருந்தாலே விசேஷம். ஆனால் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணாரே, என்ன பண்ணுறது? அவரே பலம் இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு என்னத்தை பலத்தை கொடுப்பார்? உங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தது, அந்த தைரியத்தின் மூலமாக சில வேலைகளை முடிச்சிங்க. ஆனாலும் நிறைய டென்ஷன், ஏகப்பட்ட டென்ஷன், ஓவர் டென்ஷன், குழப்பம், உடல் ஆரோக்கியத்தில் குழப்பம், உத்தியோகத்தில் குழப்பம், நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், தொழில் வியாபாரம் முடங்கி போயிடுத்து, வேண்டாங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்க. தொழில் வியாபாரமே வேண்டாம், போட உத்தியோகத்துக்கே போயிடலாம், ஏதாவது ஒரு வேலைக்கு போய் மாதம் சம்பாதிச்சா கூட நிம்மதியாக இருக்கும் போல இருக்குது. இந்த வேலையில் இறங்கிட்டு தொழில்னு சொல்லி இறங்கிட்டு ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன்,
வேண்டவே வேண்டாம். இதில் சண்டை வேறு, சச்சரவு வேறு, குடும்பத்துலேயும் குழப்பம், ஏகப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் மீறி நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களோட பூர்வ ஜென்ம கர்மா. அந்த வகையில் இந்த சுகாதிபதி பகைரோன ரோகஸ்தானத்தில் நீச்சம் அடைந்து உங்களுக்கு கடனை வேற அதிகப்படுத்தி கொடுத்தார். நிறைய பேருக்கு கடன், ஏகப்பட்ட கடன் ஆயிடுது. வட்டிக்கு மேலே வட்டி, வட்டிக்கு குட்டி குட்டி, ஏகப்பட்ட டென்ஷன். வட்டி ஏறி போச்சு. அந்த வட்டியை தான் கட்டியிருக்கீங்களே தவிர அசல் கட்ட முடியல. இதனாலேயே உடம்பு பாதி பேருக்கு முடியல. என்ன பண்ணுறது? இந்த நீச்சராசியை விட்டு விலகி இப்பொழுது எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட களத்திர ஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 7ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை. ஏன்னா அந்த 6ஆம் இடத்துல நீச்சம் அடைந்ததை விட இது பரவாயில்லை அப்படின்னாலும் குருவோட பார்வையை வாங்குறார். அதான் பெரிய பாக்கியம். மற்றபடி வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் 7ஆம் பருவம் உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அப்போ என்ன பண்ணுவார்? டக்குன்னு வாழ்க்கை துணையோட பிரச்சனை உங்களுக்கு, அதனாலேயே ஒரு டென்ஷன், மண்டை காயுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மண்டல குழப்பம் வந்தாலே மண்டை காயும். ஏகப்பட்ட குழப்பம். நண்பர்கள் மூலமாக பிரிவினைகள், ஏகப்பட்ட டென்ஷனில் நீங்கள் என்னமோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இன்னமும் தொடரும். ஏன்னா 7ஆம் இடத்துல குருவோட பார்வையை வாங்குறது தான் பெஸ்ட்டு. மற்றபடி நீங்கள் கொஞ்சம் டென்ஷனில் தான் இருப்பீங்க. அதேமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பொண்ணுக்கு கல்யாணம், பையனுக்கு கல்யாணம், அதெல்லாம் நிச்சயம் பண்ணிடுவீள். இல்லை ருதுவாகாத குழந்தைகள் ருதுவாயிடுவாங்க, பெரியவளாயிடுவா, அதுக்காக சில செலவுகள், அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னாலும் சில நண்பர்களின் மூலமாக சில குழப்பங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தபடியாக ஃபஸ்ட்டு 15 டேஸ், முதல் 15 நாட்கள் எப்படிப்பட்ட சூழல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தையார் ஆதரவாக இருப்பார். ஆனாலும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா வயசுன்னு ஒன்று இருக்குல்ல, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் ஆகும், வாய்தா வாங்குற மாதிரிலாம் இருக்கும். நண்பர்களின் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று ஓய்வெடுக்கும். மூத்த அண்ணன் அக்காள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அவங்க மூலமாக இருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்கள் குறையும். அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் இரண்டாவது சுற்றுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2வது 15 நாட்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா தனவரவில் உங்களுக்கு டைட் இருக்கும். இப்போ சப்போஸ் 10,000 ரூபாய் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் தான் வரும், மீதி 5,000 ரூபா வராது. அதனாலே டென்ஷன் இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆனால் தான் நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அப்போ தனவரவு கொஞ்சம் தாமதப்பட்டு உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவே முடியாது, டென்ஷன். சாதாரணமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் சொல்லக்கூடாது, கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். சில நேரங்களில் அவங்கள விட அடிச்சுக்க முடியாது, சுறுசுறுப்பில் பரபரன்னு இருப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே டல் அடிச்சு போயிடுவீங்க. அந்த வகையில் உங்களுக்கு சில டல்லான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆனால் ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள், இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆன்மீக பயணங்களே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதெல்லாம் இருந்ததுன்னா முதல்ல அதெல்லாம் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குழந்தைகள் மூலமாக சில டென்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க. சிவன் சன்னதியில் ஓம் நம சிவாய ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு அங்கே நவகிரகங்கள் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் போட்டு வாங்கோ. இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் சுகாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருந்தாலும்
குருவின் 5ஆம் பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.